இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே 3வது நாளாக நீதியின் சூரியன் என்ற தலைப்பிலே நான் பார்க்கிறோமே. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று வாசித்து பார்த்தோம். இன்றைக்கு நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு அப்பா வீட்டை விட்டு அம்மா வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறான். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் மாறுபாடான கருத்து வேறுபாடு, அண்ணன் தம்பி சண்டை, பெற்றோர் பிள்ளைகளோட உறவில் ஒரு விரிசல். அப்படிப்பட்ட சமயத்தில் ஈசாக்கு ஆகிய அப்பா தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் தருவாராக, உன்னுடைய சந்ததியை பெருக செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வதித்ததை 28ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று அந்த ஈசாக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நீ இந்த கானான் தேசத்தில் உனக்கு பெண் கொள்ளாமல் உன் தாயினுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சென்று உன் வாழ்க்கையிலே துணையை கண்டுகொள். அப்பொழுது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அந்த சர்வ வல்லவராகிய தேவன் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் தலைமுறையும் பலுக செய்வார், பெருக செய்வார். நீ அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுவாய் என்று சொல்லி அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவன் தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வரும்பொழுது முதல் முறையாக தகப்பனை விட்டு தாயை விட்டு தனித்த நிலைமையில் இனி எனக்கு யார் உதவி செய்யும், ஏன்னா வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சொந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம், உங்கள் சொந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், உங்கள் சொந்த பெற்றோரோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறவர். வேதம் சொல்கிறது, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அன்புக்குரியவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாகவே நடைபெறும். அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாக. வீட்டில் பிரச்சனை, அப்பா வீட்டில் இருக்க முடியல, அம்மா வீட்டில் இருக்க முடியல, அண்ணன் தம்பி கூட இருக்க முடியல, இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு வர்றான். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்து கொண்டு தான் வர்றான். வர்ற வழியில் வேதம் சொல்கிறது, ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, சூரிய அஸ்தமிக்கிற நேரம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் சூரியன் உதயமாகிற ஒரு காலம் இருந்தது. அப்பாவிட வீட்டில் இருந்தபோது அவன் வாழ்க்கை சூரியன் உதயம், நீதியின் சூரியனாகி அவர் அவன் மேலே இருந்தார். ஆனால் இப்போ சூரியன் விலகி அஸ்தமிக்கிற நேரம் வந்தது என்று சொல்லி 28:11 வாசித்து பார்க்குறோம். அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, ஆதரவு இல்லை, தனித்த நிலைமையில் நடு ரோட்டில் நடு காட்டில் உட்கார்ந்து கல்லை தலைக்கு எடுத்து வச்சு அவன் படுத்து தூங்கும்போது அந்த நல்ல தகப்பன், நல்ல தேவன், நீதியின் சூரியனாய் ஆவார் அவன் மேல் உதிக்க ஆரம்பித்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூரிய அஸ்தமனம் ஒரு சூரிய உதயமாயிற்று. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தகப்பனே, தாயே, பெற்றோரே, பிள்ளைகளே, உடன்பிறப்புகளே, எங்கள் அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகளே, எந்த தேசத்தில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சது, என் வாழ்க்கையில் ஒரு சூரிய அஸ்தமனம். There was a sunrise, now I am facing sunset in my life. சூரிய அஸ்தமிக்கிற நேரம் ஒருவேளை வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில், அந்த நடு ரோட்டில், அந்த நடு காட்டில், தனிமையில் தனித்து காட்டில் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்துக்கும் போது ஒரு சொப்பனத்தை கத்த கொடுத்தார். நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. ஒரு அஸ்தமனம் ஏற்பட்ட பொழுது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவன் மேலே ஒரு சூரிய உதயம் தேவனாய் கர்த்தர் அவன் மேலே உதிக்க ஆரம்பித்தார். சொப்பனத்தை பார்த்தான். ஒரு ஏணி கீழே பூமியில் இருக்குது, மேலே வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் கண்ட பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அவருடைய அஸ்தமனம் சூரிய உதயமாக மாறியது. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். மே காட் பிளஸ் யூ.